வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லு நீங்கள் கேளுங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சக்தியால் எதுவும் சாதிக்க முடியலன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எடுத்த பணத்தையாவது லாக்கரில் கொண்டு போய் வச்சிடலாங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. கடைசி நேரத்தில் கார்த்தி வர வச்சு நம்ம 1,00,000 அவள் கேட்டால் நம்ம 5,00,000 கொடுத்தா நிச்சயம் கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடான்னு பார்த்தா நமக்கே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சரண்யாவும் சக்தியும் அதே பார்க்கில் தனியாக உட்காந்துட்டு இருக்கப்ப ஃபோன் அடிக்கிறாங்க ரங்கநாயம்மாவுக்கு. என்ன மேடம், பணம் எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வேறு வழி எடுத்துகிட்டு வந்து தொலையான 1,00,000 அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ 1,00,000 வேணாம், ஆஃபர் வந்து ஏறிக்கிட்டே போகுது, எனக்கு இப்போ 6,00,000 வேணாம். என்னது 6,00,000மா, எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா, நீ மட்டும் கேட்டதை மட்டும் நேரடியாக கேட்டிருந்தேன்னு வச்சுக்கேன். ஏன் நான் ஆஃபர் ஏற்றுனேன்னா நானே சொல்கிறேன். சக்தி வந்தா நம்ம 2 பேர் ரூமில் பேசின 1,00,000 விவகாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் 5,00,000 எடுத்துகிட்டு வந்து என்ன வந்து சந்திக்க வந்தா. அப்படி இருக்க சூழ்நிலை நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். நான் விசுவாசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பணத்தை வந்து கேட்குறேன், அதோட 1,00,000 கூட. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்களா வந்து கொடுத்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த 5,00,000 வாங்கிட்டு கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இன்னமும் நான் விசுவாசியாக இருக்கேன்னா தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன நீ மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறியா? ரங்கநாயனா யாரும் தெரியுமா? அதை விட பிரியானா யாரும் தெரியுமா? நீங்கள் என்கிட்ட சிக்கிட்டீங்க, நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். இன்னமும் நான் உங்களுக்கு தானே விசுவாசியாக இருக்கேன். வரதா இருந்தால் 6,00,000 வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோனே பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல 1 மணி நேரம் தான் கெடு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பிரியா புஷ்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ நான் கான்ஃபரன்ஸில் வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லி புஷ்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பிரியாவுக்கு. என்னடி 6,00,000 வந்து கேட்குறியாமே, என்ன சொல்கிறேன், அதுவும் 1,00,000 கடைசியாக தானே வந்து தரேன்னு சொல்லியிருந்தோம், அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே கேட்குறேன், என்ன பழக்கம் அப்படின்னு புஷ்பா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்களா வந்தீங்கன்னா சக்தி கிட்டே நீங்கள் தோக்க மாட்டீங்க, இல்லைனா சக்தி கிட்டே நீங்கள் அசிங்கப்பட்டு தோக்கணும். 6 மணி நேரம்னா என்னால் டைம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. 6,00,000 1/2 மணி நேரம் தான், பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஒன்று புஷ்பா வந்து பேசுகிறாங்க, சக்தி கிட்டே நீங்கள் தோக்காமல் இருக்கணும்னா பணத்தை வந்து எடுத்துகிட்டு தான் வரணும். 6,00,000 விளையாட்டா போச்சா, இப்போதைக்கு கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல புஷ்பா கிட்ட ஒன்று ஃபோன் அடிக்கிறாங்க. திரும்பி பிரியா கிட்ட, நம்ம ரங்கநாயம்மா பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன், எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், 1,00,000 6,00,000 அதை சொல்லுங்கள். 6,00,000 தான். திருப்பி ஏதாவது பணம் வேணும் அது வேணும்னு வச்சுக்கேன், என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நேரடியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி உன் கதையை முடிச்சுட்டு உனக்கு பதிலாக வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை அங்கே போட்டுருவேன். என்ன சொல்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல பணத்தை வந்து கை நீட்டி உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டீலை கட் பண்ணி விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்படியா வந்து பேசினால லாக்கர்லேருந்து பணம் எடுக்கலான்னு வராங்க. நம்ம ரங்கநாயம்மா பார்த்தா 5,00,000 வந்து குறையுது. என்னது 5,00,000 குறையுது, இங்கே என்ன சக்தி வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாலா, சரி வந்து வைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ரங்கநாயகம் இல்லாதப்ப சக்தி வந்து கொடுக்கணும்னு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே வந்து பணத்தை வந்து வச்சிடுறாங்க. இந்த விஷயம் ரங்கநாயகனுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியாதான் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே வந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க நம்ம சரண்யாவும் நம்ம சக்தியும். ரங்கநாயகமை வந்து திருப்பி எண்ணி பார்க்குறப்ப லாக்கரில், ஓ வந்து வச்சிட்டியா, நீ நல்ல மருமக தான் இல்லைன்னு சொல்லு, ஆனால் என்கிட்டயே வந்து விளாண்டு பார்க்கணும்னு நினச்சிடல, இந்த விஷயத்தை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி 6,00,000 பணத்தை வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க சக்தி. ஓ நம்மக்கிட்ட 5,00,000 கேட்டால் இவங்ககிட்ட 6,00,000 பேசி டீலிங் வந்து முடிச்சிருக்காப்புல இருக்குது. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி அப்பன்னு பார்த்து வெற்றியோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கிரிக்கும் திரியனுக்கும். நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, அவங்க காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ என்ன வேணும்னு சொல்லுங்கள், சட்டன் வாங்கிட்டு வந்துடுறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதுவும் தூரத்தில் இருக்கிற ஆளுங்களாம் பேசுகிறதுலாம் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணணும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வரணும். எப்படி நான் 5 நிமிஷத்தில் வாங்க முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வரலன்னு வச்சுக்கேன், நீ இந்த வீட்டு பக்கம் வரப்போ காஃபியில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கலந்து கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சிடும், பரவாயில்லையா, அன்னி சட்டுன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனில் வந்து கேமரா வந்து கொடுத்துட்றாங்க. சக்தியும் நம்ம சரண்யாவும் முக்காடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, பருதெல்லாம் போட்டுட்டு. சக்தி வந்து முகத்தை காட்டிகிட்டே பேசுகிறாங்க. சரண்யா மட்டும் தான் ஃபஸ்ட்டு முக்காடு வந்து போட்டிருந்தாங்க. சக்தியே திறந்து இருக்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி அவங்களும் முக்காடை வந்து திறக்கிறாங்க. அன்றைக்கி இதானே வேணாங்கிறது, முக்காடை வந்து திறக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஓ முக்காடை மூடாமல் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நீ தான் திறந்துருக்க சரின்னு சொன்னேன். அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது நம்ம ரங்கநாயகமாக பார்த்துட்றாங்க. ஓ இதுதான் விஷயமா, இப்போ எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு புஷ்பா நீங்களும் கையோட வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையோட வந்து புஷ்பாவையும் கோத்து விட்டுறாங்க. அந்த இடத்துல இனிமேட்டு இந்த பணத்தை நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு இந்த பணம் ரொம்ப வந்து பரம திருப்தி, இனிமேட்டு பணம் கேட்டேன்னு வச்சுக்கேன் நான் தொலைச்சிங்கிற மாதிரி மிரட்டினால பிரியா வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே வந்து வர சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ 1,00,000 வந்து ஒரு புத்தருக்கு தரணும்னு சொன்னாங்களே, அவங்கள வந்து கூப்பிட்றாங்க. நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த ஆதாரத்தை வச்சு நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன். ஏண்டி நீ ரங்கநாயை முட்டாளாக்குன்னு பார்க்குறியா,
நீ வந்து வீடியோ எடுக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்கானால தான் நான் வந்து இது எல்லாம் சிரிச்ச முகமாக வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ரங்கநாயகி யாருன்னு நினச்சேன்னு சொல்லி ரங்கநாயகம்மா ஏதோ பிரில்லியண்ட்டாக வந்து இது எல்லாம் பொய்யுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.